ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பருப்பு உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம மோர் குழம்புலையும் சேர்த்துக்கலாம், உருண்டை குழம்புக்கும் சேர்த்துக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இதை என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான மெத்தடில் ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை செய்கிறதுக்காக 100 கிராம் துவரம் பருப்பு 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சியில் அடிச்சிடலாம். நம்ம பேஸ்ட்டு போல் அரைக்காமல் அதுக்கு முதல் ஸ்டேஜில் எடுத்துடணும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதோட ஒரு 15 பூண்டு பல், 200 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். 1 கப்பு தேங்காய் துருவல், அதாவது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 1 கப்பு முருங்கைக்கீரை, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிடணும். நல்லா அழுத்தமாக பிசைகிறப்ப தான் இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ தேவையான சைஸு பருப்பு எடுத்து நம்ம நல்லா இறுக்கமாக உருண்டை உருட்டிடணும். நல்லா அழுத்தி பிடிக்கணும். பிடிச்சிட்டு ரோல் பண்ணி பாருங்கள், நல்லா ரோல் ஆகும், அப்போ தான் உடையாமல் இருக்கும். அவ்வளோதான். இதே போல் எல்லா பருப்பையுமே நமக்கு தேவையான ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வேக வைக்க வேண்டியது தான். ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு இட்லி தட்டில் துணி போட்டுட்டு இந்த உருண்டை எல்லாத்தையும் எடுத்து நம்ம அடிக்கிடுவோம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சோன்னா போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சுல்ல. இதை அப்படியே எடுத்து நம்ம தேங்காய் சட்னியோட ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இல்லை மோர் குழம்பு, உருண்டை குழம்பு வச்சோம்னா அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.